நீங்கள் நல்லா படித்த ஒரு வேலையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்க. உண்மையில் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலேருந்து அவங்க சாப்பாடு கஷ்டப்பட்டுருப்பாங்க, உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்பட்டுருப்பாங்க, நிறைய பண விஷயத்தில் கடன் வாங்கி ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. எல்லாம் எதுக்குங்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கணும், அதாவது ஃப்யூச்சரில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு வச்சு பாருங்கள். நீ அவன் பொழப்ப பார்த்துக்குவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு பெருமையாக இருக்கும். உண்மையில் அந்த சந்தோஷத்தை நிறைய பிள்ளைங்க வந்து பெற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதைத்தான் நம்ம மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நினைக்கிறோம். அதான் சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக நிறையா பசங்களுக்கு தெரியலை. அதாவது இந்த ஊரை சுற்றுறது, இந்த போதையை போட்டு உடம்பு அழிச்சிக்கிறது, இதைத்தான் அதை ஒரு செல்ஃபிஷாக வாழ தான் ட்ரை பண்ணுறானே தவிர, தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிறதா ரொம்ப பெருமையாக நினைக்கிறானே தவிர, அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது வந்து ஒரு சந்தோஷமாக நினைக்க மாட்டேறது. தன்னுடைய குழந்தைங்களுக்கு எது சந்தோஷம், தன்னுடைய குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி எப்படி கொடுக்கணும், நம்ம தன்னுடைய மனைவிக்கு எப்படி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், தன்னுடைய பெற்றவங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறத நிறைய பேர் உணர்றதே இல்லை. அதுதான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்றைக்கி நிறையா பசங்க அந்த மாதிரி வாழ்கிறாங்க, நான் இல்லை நான் சொல்ல மாட்டேன். நிறையா பசங்க வாழ்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக எதை வேணால் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு நிறைய பசங்களும் இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் சில பசங்க இருக்காங்க. உண்மையிலே நான் ரொம்ப அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். அவங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. உண்மையிலே எது சந்தோஷம் நினச்சி வாழுங்க. இதுதான் சந்தோஷம். அதாவது நான் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு பேர் வந்து ஒரு சுயநலம். அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமே கிடையாது.